ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் கோயில். அந்த சித்தர்கள் வந்து கட்டுறதுனால இன்னும் பவர்ஃபுல்லா அவங்களுக்கு. இந்த கும்பாபிஷேகம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்துட்டு அந்த கும்பாபிஷேகம் ஊத்துற டைம்ல கருடர்கள் வந்து 7 கருடர்கள் வந்து 7 சித்தர்கள் வந்து கருடரா வந்து அத தண்ணி ஊத்துறப்போ இது பண்ணாங்க. அதனால ரொம்ப பறவை சுட்டுச்சு. அந்த சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பறவை வந்து கருடர் வந்து கும்பாபிஷேகம் டைம்ல எந்த இதுவுமே அன்னைக்கு கொரோனா டைம் அது எதுவுமே இல்ல. பட் கருடர் மட்டும் அந்த டைம்ல வந்து சுத்துறாங்க. அதான் அந்த பவர் இருக்கிறதுனால தான் அந்த கருடர் அந்த டைம்ல வந்தாங்க. மீதி எதுவுமே அந்த கோயில் நான் கேள்விப்படல. அதனால நல்லா இது சக்தி வாய்ந்த கோயில். நானே சாதாரணமா இருந்தோம். இங்க முருகரால சொந்த வீடு இடம் வாங்கினது எல்லாமே இவருடைய அருள் தான். நல்ல முருகரோட சக்தியா வந்த முருகர் அவரு. காலையில் 5:30 மணிக்கு அவர் பள்ளியேறு பூஜை நடக்கும். அது பார்த்தா ரொம்ப சிறப்பு. அது தொடர்ந்து 48 நாள் பார்க்கணும் நினைச்சது நடக்கும். கல்யாணம் ஆவதற்கு குழந்தை பிறக்காதவங்களுக்கு எல்லாமே இது நினைச்சது நடக்கிற முருகர் இவரு. அதனால நான் வந்தாரை வாழ வைக்கும் வடபழனி வள்ளல்னு சொல்லிட்டு இவரு ஒரு பேரு இருக்கு. நல்ல இதான முருகர்.